இப்போது நான் பாடத்துக்கு வருவோம். ஹாதா ஹிவாருன் பைன ஹாலித் வ ஹலீல். இங்க 2 பேருக்கு இடையில ஒரு ஹிவார் நடக்குது. ஒருத்தருடைய பெயர் ஹாலித், இன்னொருத்தருடைய பெயர் ஹலீல். அஸ்ஸலாமு அலைக்கும். வ அலைக்குமுஸ்ஸலாம். இஸ்மி ஹாலித். மஸ்முக்? اسمي خليل. كيف حالك؟ بخير والحمد لله. وكيف حالك أنت؟ بخير والحمد لله. السلام عليكم. وعليكم السلام. اسمي خالد. ما اسمك؟ اسمي خليل. كيف حالك؟ بخير والحمد لله. وكيف حالك أنت؟ بخير والحمد لله. இப்போது நீங்க இந்த பாடத்தை நான் வாசிக்கும் பொழுது நீங்க கவனிச்சிருப்பீங்க. இந்த பாடத்துல முக்கியம் என்னன்னா, நாங்க கருத்து சொல்றது எல்லாத்தையும் விடவும் முக்கியமானது, நீங்க இந்த பாடத்தை வாசிக்கிறதுக்கு தெரியணும். இதான் முதல் கட்டம். இந்த பாடத்தை உங்களால வாசிக்கிறதுக்கு தெரியணும். சரி. பிழை இல்லாமல். ஏன்டா எங்கட பாஷையில இல்லாத ஹர்ஃபுகள் இருக்குது. அரபு மொழியில ஐன். அஸ்ஸலாமு அலைக்கும் என்று நாங்க சொல்ல மாட்டோம். ஐன் அலைக்கும். நிறைய பேர் எங்கட தமிழ்ல நாங்க பழகினதுனால சாதாரணமா அலைக்கும் என்று ஆனா போட்டு சொல்லுவோம். அப்படி அல்ல. ஐன் அலைக்கும். அதே மாதிரி சீன் எங்களுக்கு சொல்ல தெரியும். ஹாலித். கைஃப ஹாலுக். ஹா. இதெல்லாம் நாங்க ஆரம்பத்திலிருந்தே எங்கட நாவ வந்து சரி பண்ணி கொண்டு போகணும். திருத்தினால்தான் எங்களுக்கு குர்ஆன் ஓதும் பொழுதும் நாங்க சரியாக குர்ஆனையும் திருத்தமாக ஓதலாம். அரபு மொழியையும் சரியாக வாசிக்கலாம், பேசலாம். அதனால நாங்க சில பேர் சொல்லும் பொழுது அவங்களுக்கு ஹாலித் ஹாவுக்கும் ஹாவுக்கும் இடையில வித்தியாசம் இருக்காது. அதே மாதிரி ஹாவுக்கும் இடையில வித்தியாசம் இருக்காது. அப்படி அல்ல. ஹா அது ஒரு எழுத்து. ஹா இன்னொரு எழுத்து. ஹா இங்க வர அல்ஹம்து வல்ஹம்து லில்லாஹி வல்ஹம்து லில்லாஹ். இது ஹா. 3 எழுத்துக்கும் இடையில வித்தியாசம் இருக்குது. அத நீங்க தஜ்வீத் படிச்சிருந்தா உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். ரைட். இப்ப அ நானும் 2 முறை உங்களுக்கு இத வாசிச்சேன். ரைட். இப்ப நான் உங்களுக்கு என்ன செய்ய போறேன் அப்படி என்றால், அ இத ஸ்க்ரீன்ல இல்லாமல் ஆக்கிட்டு, நீங்க பார்க்காமல் நான் சொல்றத நீங்க கேட்டுக்கோங்க. சரி. ரைட். இப்ப நான் ஸ்க்ரீன ஷேர் பண்ண நிறுத்தியிருக்கிறேன். இப்ப நான் சொல்லும் பொழுது, நீங்க தெளிவாக கவனிச்சுக்கோங்க. நான் எப்படி அந்த ஹர்ஃப்கள மொழியிறேன் அப்படிங்கிறத. அஸ்ஸலாமு அலைக்கும். வஅலைக்குமுஸ்ஸலாம். இஸ்மி خالد. ما اسمك؟ اسمي خليل. كيف حالك؟ بخير والحمد لله. وكيف حالك أنت؟ بخير والحمد لله. திரும்பவும் வாசிக்கிறேன் கேட்டுக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வஅலைக்குமுஸ்ஸலாம். اسمي خالد. ما اسمك؟ اسمي خليل. كيف حالك؟ بخير والحمد لله. وكيف حالك أنت؟ بخير والحمد لله. இப்ப நான் உங்களுக்கு திரும்பவும் ஸ்கிரீன ஷேர் பண்றேன். இப்ப நான் வாசிக்கும் பொழுது எனக்கு பின்னால நீங்க திரும்பவும் இந்த ஹிவார வாசிங்க. ரைட். இப்ப நாங்க கருத்து சொல்றது இங்க முக்கியம் இல்ல. கருத்து சொல்றேன்னா உங்களுக்கு இதுக்கு இந்த இந்த ஹிவாருக்கு
ஒரு நிமிஷத்துல கருத்து சொல்லி முடிச்சிடலும். அப்ப பாடத்தை முடிச்சிடலும். அதெல்லாம் முக்கியம். நீங்க சரியாக இதை வாசிக்க தெரியணும், இதை சொல்ல தெரியணும். அதெல்லாம் பல விஷயங்கள் இருக்குது. ரைட். முதல்ல நாங்க இதை சரியாக வாசிக்கிற தெரியணும். அதை உங்களோட காதுல விழும் பொழுது இங்க சொல்லப்படுறது சீன், இது ஐன், இது ஹா, இது ஹா, இது ஹா என்கிறத உங்களால வேறு பிரிச்சு அறியறதுக்கு முடியுமாக இருக்கணும். ரைட். அது மிக முக்கியம். طيب. இப்ப நாங்க சொல்லும் பொழுது நீங்க எனக்கு பின்னால நீங்களும் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். السلام عليكم. وعليكم السلام. وعليكم السلام. اسمي خالد. ما اسمك؟ اسمي خالد. நாங்க மா இஸ்முக் அப்படி சொல்றல, மஸ்முக் அப்படி சொல்லணும். மஸ்முக். அடிப்படையில மா இஸ்முக என்றுதான் இருக்கும். ஆனா நாங்க சேர்த்து சொல்லும் பொழுது இந்த ஹம்சத்துல் வஸ்ல் விழுந்துடும். அதே மாதிரி இந்த மாவுக்கு பிறகு வரக்கூடிய அலிஃபும் ஹம்சத்துல் வஸ்ல், அதுவும் ஹம்சா, அதுவும் விழுந்துடும். எனவே நாங்க சேர்த்து சொல்லும் பொழுது இந்த எப்படி சொல்லுவோம் என்றால் மஸ்முக், மஸ்முக். இது ஒரு அலிஃப், அதே மாதிரி இது ஹம்சத்துல் வஸ்ல். இது ரெண்டுமே நம்ம சேர்த்து சொல்லும் பொழுது விழுந்துரும். குர்ஆன்ல நீங்க இந்த மாதிரி தான் பார்ப்பீங்க. இது விழாத சில ஹம்சா இருக்குது விழாது. அதுக்கு நாங்க சொல்லுவோம், நீங்க தஜ்வீதுல படிச்சிருப்பீங்க, ஹம்சத்துல் கத்ஆ, ஹம்சத்துல் கத்ஆன்னு படிச்சிருப்பீங்க. அந்த ஹம்சத்துல் கத்ஆ அதுல இப்படி ஒரு அடையாளம் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி இந்த அந்துக்கு மேலால அடையாளம் போட்டிருக்கிறாங்களா, சின்ன ஒரு ஹம்சா, அதே மாதிரி ஒரு ஹம்சா போட்டிருந்தா தான் அது விழாது. அப்படி ஹம்சா போடலை என்றால் அந்த ஹம்சத்துல் வஸ்ல் அது அந்த ஹம்சா விழுந்துடும். சேர்ந்து வரும் பொழுது விழுந்துடும். ஆரம்பத்துல வரும் பொழுது இருக்கும். இங்க இஸ்மி ஆரம்பத்துல வரும் பொழுது எங்களுக்கு இதை வாசிக்க இயலாது, சுக்கூனை கொண்டு ஆரம்பிக்க இயலாது. அதனால் அதுக்காக வேண்டித்தான் இந்த ஹம்சத்துல் வஸ்ல் கொண்டு வரப்பட்டிருக்குது. அதனால ஆரம்பத்துல வரும் பொழுது நாங்க இஸ்மின்னு சொல்லுவோம். ஆனா இங்க இந்த இடத்துல நடுவுல வரும் பொழுது அது விழுந்துடும். இது நீங்க தஜ்வீதுல படிச்சிருப்பீங்க. இங்க நாங்க வாசிக்கும் பொழுது நாங்க ஆரம்பத்திலிருந்து சரியாக இன்ஷா அல்லாஹ் வாசிச்சுட்டு போவோம். இஸ்மி ஹாலித். மஸ்முக்? اسمي இஸ்மி ஹலீல். எங்கட நாட்டிலையும் நிறைய பேருக்கு பேர் இருக்குது ஹாலித். ஆனா மிச்சம் பேர் அதிகமானவர்கள் என்ன சொல்லுவாங்க என்றால் காலித், காலித். அப்படி சொல்றது பிழை. நான் சரியா சொல்றதா இருந்தால் ஹாலித். அதே மாதிரி சில பேருடைய பேர் ஹலீல். அதுக்கு என்ன சொல்லுவாங்க என்றால் கலீல், கலீல்னு சொல்லுவாங்க. காஃப் சொல்லுவாங்க. கலீல்னா குறைவு என்ற அர்த்தம். அல்லது கலீல் சோர்வு என்ற அர்த்தம். கேஃப் சொல்லுவாங்க. எனவே இது ஹலீல். இஸ்மி, இஸ்மி ஹலீல். خليل. كيف حالك؟ كيف حالك؟ இது ஹா, ரைட்? இதுதான் ஹா, இது ஹா. كيف حالك؟ حالك. தமிழ்ல இந்த எழுத்து இல்ல. ஹா தமிழ்ல இல்ல. ஹா இருக்குது. அது ஹாவுக்கு நெருக்கமான எழுத்து ஒன்று இருக்குது. ஆனா இது இல்ல. இதுவும் இல்ல. ஹாவும் இல்ல, ஹாவும் இல்ல. كيف حالك؟ حالك. بخير والحمد لله. وكيف حالك أنت؟ والحمد لله. இப்ப நீங்க ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இந்த ஹிவார்ல ஒரே நிறத்துல வரக்கூடிய, ஒரே நிறத்துல, ஒரே லோன்ல நிறம், ஒரே லோன்ல வரக்கூடிய நிறத்துல வரக்கூடிய அந்த வசனம் ஒருத்தர் சொல்றது. ஹலீல் சொல்றதுதான் இது அவ்வளவு. அதனால இந்த வசனத்தை ஃபுல்லா நான் முடிச்சதுக்கு பிறகுதான் நீங்க இன்ஷா அல்லாஹ் அந்த நீங்க திரும்ப சொல்லணும். ரைட். இப்ப நான் திரும்பவும் சொல்றேன். பிஹைரின் வல்ஹம்துலில்லாஹ். وكيف حالك أنت؟
بخير بخير والحمد لله இப்ப நீங்க வாசிக்கும் பொழுது பல விஷயங்களை கவனிச்சிருப்பீங்க. இப்ப நாங்க இந்த இடத்துல நிறுத்தும் பொழுது இஸ்மி ஹாலித் என்று நிறுத்தினோம். அதே மாதிரி மஸ்முக் என்று நிறுத்தணும். மஸ்முக என்றுதான் இருக்கும். ஆனா நாங்க நிறுத்தும் பொழுது மஸ்முக். இப்ப நீங்க குர்ஆன்லயும் அப்படித்தான். குர்ஆன்ல நீங்க என்ன ஹரக்கத் இருந்தாலும் தம்மா ஃபத்ஹா கஸ்ரா எது இருந்தாலும் நிறுத்தும் பொழுது சுக்கூன்ல தான் நிறுத்துவீங்க. வக்குஃப் செய்யும் பொழுது சுக்கூன்ல தான் வக்குஃப் செய்வீங்க. மஸ்முக் என்றுதான் நிறுத்துவோம். மஸ்முக என்பதுதான் அசில்ல இருக்கும் அடிப்படையில. இப்ப நாங்க மஸ்முக் என்று கேட்போம், நிறுத்துவோம். இங்க வல்ஹம்துலில்லாஹ் என்றுதான் நிறுத்துவோம். அசில்ல எப்படி இருக்கும்? வல்ஹம்துலில்லாஹி என்று இருக்கும். ஆனா ஹி என்று சொல்ல மாட்டோம். வல்ஹம்துலில்லாஹ் என்று நிறுத்துவோம். கைஃப ஹாலுக என்று இருக்கும். கைஃப ஹாலுக் என்றுதான் நிறுத்துவோம். அப்ப அதையும் நீங்க கவனத்துல எடுத்துக்கோங்க. وكيف حالك أنت وكيف حالك أنت أنت என்றுதான் நிறுத்துவோம். அந்தன்னு சொல்ல மாட்டோம், அந்த் என்று நிறுத்துவோம். இங்க கைஃப ஹாலுக என்று வெளிப்படையா சொல்லுவோம். ஏன்னா இங்க நாங்க நிறுத்த இல்லை. கைஃப ஹாலுக. ஆனா இங்க நிறுத்தும் பொழுது கைஃப ஹாலுக் என்று நிறுத்துவோம். ரைட். இப்ப இன்னொரு முறை கடைசியாக நான் சொல்லும் பொழுது நீங்க எனக்கு பின்னால சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். وعليكم السلام. اسمي خالد. ما اسمك؟ اسمي خليل. كيف حالك؟ كيف حالك؟ بخير والحمد لله. وكيف حالك أنت؟ بخير والحمد لله. இப்போது நான் உங்களுக்கு இதுல சுருக்கத்து சொல்றேன். இங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வஅலைக்கும் அஸ்ஸலாம்ங்கிறது தஹியா. ஒருத்தர் நான் சந்திக்கும் பொழுது உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் சொல்றோம். சாந்தி உண்டாகட்டும், ஈடேற்றம் உண்டாகட்டும். ரைட். இது இங்க இது 2வது கட்டம் வந்து இது தாருஃப். ஒருத்தர் அறிமுகமாகி கொள்றது. முதலாவது தன்னை அறிமுகப்படுத்துறார் ஹாலித். எப்படி சொல்றார் என்றால் இஸ்மி ஹாலித். இஸ்மி ஹாலித். இஸ்மி என்றால் என்னுடைய பெயர் ஹாலித். இஸ்மி என்னுடைய பெயர் ஹாலித். மஸ்முக். மஸ்முக். மஸ்முக் உம்முடைய பெயர் என்ன? இங்க மாண்டால் என்னங்கிறது சரியா? மஸ்முக். மஸ்முக். எனவே இப்ப நீங்க கருத்தை முக்கியமாக கவனிக்காமல் ஒருத்தருடைய பெயரை நாங்க கேட்கும் பொழுது எப்படி நாங்க கேட்கணும் அப்படி என்றால் மஸ்முக் என்றுதான் கேட்கணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னுடைய பெயர் இதான் சொல்லும் பொழுது நீங்க எப்படி சொல்லணும்டா இஸ்மி ஹாலித், இஸ்மி ஜைனப், இஸ்மி ஃபாத்திமா, இஸ்மி உம்மு குல்தூம், இஸ்மி ஹதீஜா, طيب اسمي مريم. طيب اسمي خالد. மஸ்முக். மஸ்முக். இன்னொரு இடத்துல நான் கேட்கும் பொழுது மஸ்முக். அவருடைய பெயரை கேட்கும் முறை மஸ்முக். طيب இஸ்மி ஹலீல். இஸ்மி ஹலீல். அவர் சொல்றார் இஸ்மி ஹலீல். ரைட். கைஃப ஹாலுக். அடுத்தது வந்து ஒருத்தரிடத்துல நாங்க சந்திக்கும் பொழுது அவரை தெரிஞ்ச ஒருவராக இருந்தால் முதலாவது நாங்க என்ன கேட்போம்? கைஃப ஹாலுக். அல்லது தெரியாத ஒருவராக இருந்தால் அவருடைய பெயரை கேட்டுட்டு சில நேரம் கைஃப ஹாலுக் கேட்போம். இப்படி கேட்கலாம், பிரச்சனை. கைஃப ஹாலுக். கைஃப ஹாலுக். அதாவது நாங்க தமிழ்ல ஒருவரை சுகம் விசாரிக்கும் பொழுது எப்படி சுகமா இருக்கிறீங்களா, எப்படி இருக்கிறீங்க, இந்த மாதிரி பல வார்த்தைகளை பயன்படுத்துவோம் ஒவ்வொரு ஊர்லையும். ரைட். அரபியில வந்து சுத்தமான அரபியில நாங்க ஒருவருடைய சுகத்தை கேட்கும் பொழுது, ஆரோக்கியத்தை கேட்கும் பொழுது கைஃப ஹாலுக் என்ற வார்த்தையை நாங்க பயன்படுத்துவோம். வார்த்தை பிரயோகத்தை கைஃப ஹாலுக். கைஃப ஹாலுக். கைஃப ஹாலுக்.
உங்களுடைய ஹால் எப்படி என்பதுதான் அது, உங்களுடைய நிலைமை எப்படி. ரைட். அப்ப அரபி மொழியில நாங்க ஒருத்தருடைய சுகத்தை கேட்கும் பொழுது கைஃப ஹாலுக், கைஃப ஹாலுக், உங்களுடைய ஹால் எப்படி, கைஃப ஹாலுக், பிஹைரின் வல்ஹம்துலில்லாஹ். பதில் எப்படி சொல்லணும் என்றால், எங்களிடத்துல யாராவது கைஃப ஹாலுக் என்று எங்களோட சுகத்தை கேட்டால் நாங்க என்ன சொல்லுவோம், பிஹைர், பிஹைர், பிஹைரின். பிஹைரின் என்றா பின்னால் நாங்க ஏதாவது சொல்லுதா வல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவதாக இருந்தால் பிஹைரின் வல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுவோம். நிறுத்துறதா இருந்தா பிஹைர், பிஹைரின் வல்ஹம்துலில்லாஹ். இங்க பிஹைர் என்றா நல்லா இருக்கிறேன்ங்கிறது சொல்றதுதான் அது. பிஹைர், ஹைரண்டா நலவு, எங்களுக்கு தெரியும். பிஹைர் நலவுல இருக்கிறேன். வல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. நாங்க என்ன சொன்னோம் என்றால், இந்த புத்தகத்துடைய நோக்கம் அரபு மொழி நாங்க மொழி ஆற்றலை எங்கள்ல வளர்க்கிறது மட்டுமல்ல, எங்களுடைய இஸ்லாமிய கலாச்சாரத்தையும் இது உள்ளடக்கியதாக இருக்கும். அதே மாதிரி தொடர்பாற்றலை ஏற்படுத்தக்கூடிய இதுவாகவும் இருக்கும். இந்த ஹிவார்ல நீங்க இது எல்லாத்தையும் நீங்க பார்க்கலாம். ரைட். வல்ஹம்துலில்லாஹ், நாங்க எங்களுடைய சுகத்தை சொல்லிவிட்டு நாங்க அல்லாஹ் புகழ்றோம். இது எங்களுடைய கலாச்சாரம். வல்ஹம்துலில்லாஹ். வகைஃப ஹாலுக அன்த். நாங்க திரும்பவும் எங்கள்கிட்ட, உங்களோட மைக்கை ஆஃப் பண்ணுங்க. அதாவது எங்களிடத்துல ஆரோக்கியத்தை கேட்கிறார் ஒருத்தர், எங்களிடத்துல ஆரோக்கியத்தை உங்களோட நீங்க சுகத்தை கேட்கும் பொழுது அவருக்கு நாங்க திரும்ப அவருடைய சுகத்தை கேட்கும் பொழுது, எங்களோட சுகத்தை சொல்லிட்டு அவருடைய சுகத்தை கேட்கும் பொழுது நாங்க எந்த வார்த்தையை பயன்படுத்துவோம்னா, நாங்க கைஃப ஹாலுக்குன்னு திரும்ப கேட்கலாம். ஆனா அதை விட வாவ் நாங்க சேர்த்துக்கொள்ளணும் முன்னால. வாவ், வாவு சேர்க்கிறது வந்து இன்னும் மேலும் அந்த மாதிரி அர்த்தம், பல அர்த்தங்களுக்கு வரும். ரைட். இந்த இடத்துல நாங்க எங்கள்கிட்ட கேட்ட ஒருத்தர்கிட்ட நாங்க திரும்ப கேட்கும் பொழுது நாங்க எப்படி வாவு சேர்த்து வகைஃப ஹாலுக்கன்னு கேட்போம். இன்னொரு சொல்லையும் நாம சேர்த்துக் கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. வகைஃப ஹாலுக்க அந்த், அந்த என்ன நீ, நீ உன்னுடைய நிலைமை எவ்வாறு, உங்களுடைய சுகம் எப்படி, நீங்க எப்படி இருக்கிறீங்க என்று நாங்க தமிழ்ல கேட்கிற மாதிரி வகைஃப ஹாலுக அன்த், வகைஃப ஹாலுக அன்த். தமிழ்ல நாங்க இன்னும் மேலும் அந்த மாதிரி எல்லாம் சொல்ல மாட்டோம். ஆனா ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு நடைமுறை இருக்குது. அதனால நாங்க மொழிபெயர்ப்பு முறையிலே படிக்க இயலாது. ஒரு மொழி எந்த விதத்துல பேசப்படுமோ அந்த மொழிக்குரிய முறைத்துல தான் நாங்க என்ன செய்யணும், அந்த மொழியை பேசணும். ரைட். வகைஃப ஹாலுக அன்த், வகைஃப ஹாலுக அன்த். எங்களிடத்துல ஒருத்தர் சுகம் கேட்டால் நாங்க திரும்ப அவரிடத்துல சுகம் கேட்கும் பொழுது وكيف حالك أنت، وكيف حالك أنت، بخير والحمد لله، بخير والحمد لله. ரைட். இப்ப இந்த ஹிவாரை நீங்க பலமுறை செவிமடுத்துட்டீங்க. இப்ப ஒருத்தர், யாராவது ஒருத்தர் இந்த ஹிவாரை முழுமையாக சரியாக வாசிங்க பாப்போம். ரைட், சொல்லுங்க. யார் முதலாவது சொன்னாங்களோ அவங்க சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வ அலைக்கும் அஸ்ஸலாம். இஸ்மி ஹாலித். மா இஸ்முக? இஸ்மி ஹலீல். கைஃப ஹாலுக்? பிஹைரின் வல்ஹம்துலில்லாஹ். وكيف حالك أنت؟ بخير والحمد لله. طيب வேற யார் சொல்ல போறீங்க? طيب. السلام عليكم. وعليكم السلام. اسمي خالد. ما اسمك؟ اسمي خليل. كيف حالك؟ بخير والحمد لله. وكيف حالك أنت؟ بخير والحمد لله. طيب أحسنتم. طيب அடுத்தது பெனாசிர். சொல்லலாம் மாஸ்டர். சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். وعليكم السلام. اسمي خالد. ما اسمك؟ اسمي خليل. كيف حالك؟ بخير والحمد لله. وكيف حالك أنت؟ بخير والحمد لله. طيب ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறது யார்? அடுத்தது பல்கீஸ். अस्सलाम वालेकुम जी. வலைக்கும் சலாம். अस्सलाम वालेकुम. वालेकुम सलाम.
اسمي خالد ما اسمك اسمي خليل كيف حالك كيف حالك بخير والحمد لله وكيف بخير. حالك بخير والحمد لله نعم نعم تفضلي சொல்லுங்க. طيب அடுத்தால் رشيدة. السلام عليكم. وعليكم السلام. اسمي خالد. ما اسمك؟ اسمي خليل. كيف حالك؟ بخير والحمد لله. وكيف حالك أنت؟ بخير والحمد لله. طيب أحسنتم جميعا بارك الله فيكم. சொல்லாதாக்கள் யார் இருக்கிறாங்க? அஸ்ஸலாமு அலைக்கும். ஹேண்ட் ரைஸ் பண்ணா நான் சொல்லாமா? சொல்லுங்க சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். وعليكم السلام. اسمه خالد. ما اسمك؟ اسمه خالد. கொஞ்சம் இருங்க. இப்படி அதாவது இஸ்மி خالد ما اسمك؟ خالد ما اسمك؟ சொல்லுங்க. اسمه خالد ما اسمك؟ اسمه இல்ல اسمي 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 خالد. كيف حالك؟ بخير இது والحمد வந்து இஸ்மி خليل. சரி, ரெண்டாவது இருக்கிறது வந்து இஸ்மி خليل. இஸ்மி خليل இப்படி சொல்லுங்க பாப்போம். اسمي خليل. اسمي خليل. كيف حالك؟ بخير والحمد لله. بخيري அல்ல بخيرين. எப்படி بخيرين؟ بخير. ايوه بخير والحمد لله. كيف حالك أنت؟ بخير والحمد لله. بخير والحمد لله. بخير والحمد لله. طيب فاطمة hand raise பண்ணு. السلام عليكم. وعليكم السلام. اسمي خالد. ما اسمك؟ اسمي خليل. كيف حالك؟ بخير والحمد لله. حالك أنت؟ بخير والحمد لله. وكيف حالك أنت؟ طيب வாசிக்காத ஒருத்தர் சொல்லுங்க. السلام. عائشة صديقة. السلام عليكم. وعليكم السلام. اسمي خالد ما اسمك؟ اسمي خليل. كيف حالك؟ بخير والحمد لله. وكيف حالك أنت؟ بخير والحمد لله. أحسنتي بارك الله فيك. أسماء ناجي. السلام عليكم. وعليكم السلام. اسمي خالد ما اسمك؟ اسمي خليل. كيف حالك؟ بخير والحمد لله. وكيف حالك أنت؟ بخير والحمد لله. أحسنتي بارك الله فيك. طيب سميرة. السلام عليكم. وعليكم السلام. اسمي خالد ما اسمك؟ اسمي خليل. كيف حالك؟ بخير والحمد لله. وكيف حالك أنت؟ بخير والحمد لله. أحسنتي بارك الله فيك. بلقيس வாசிச்சிட்டீங்களா? வாசிக்கலையா? வாசிச்சால் அடுத்து ரைட். வாசிச்சிட்டீங்களா? ஓகே, அப்போ ரைட்.
اسماعيل بيبي. ايوه என்ன கிளாஸ் பண்ணலையா முஜாஹித்? நீ அங்க உட்கார்ந்துட்டு என்ன சீட்டட் பண்றேன்னு தெரியல முஜாஹித். நீ சீட்டட் தான் பண்ற. மைக் ஆஃப் பண்ணுங்க. நீ நோட் எடுத்து ரைட், வேற ஒருத்தர் வாசிங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம். இஸ்மி خالد مسمك اسمي خليل كيف حالك بخير والحمد لله وكيف حالك أنت بخير والحمد لله. சந்தி பாரக்கல்லாஹு ஃபீக். இன்னொருத்தர் வாசிங்க. அஸ்ஸலாமு வலைக்கும் சலாம். இஸ்மி خالد ما اسمك اسمي خليل كيف حالك بخير كيف حالك بخير والحمد لله وكيف حالك أنت بخير والحمد لله. طيب بارك الله فيكم جميعا. இப்ப நாங்க வாசிச்சாக்கள் இல்லாம புதிய ஆட்கள், வாசிக்காத ஆட்கள் ரெண்டு பேர், ஒருத்தர் ஹாலித் ஒருத்தர் ஹலீல். சரி, ஓகே. وعليكم السلام. اسمي خالد ما اسمك اسمي خليل كيف حالك بخير والحمد لله وكيف حالك أنت بخير والحمد لله. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. السلام عليكم وعليكم السلام. اسمي خليل. இல்ல ரெண்டு பேர், நீங்க உங்களோட இன்னொருத்தர். السلام عليكم وعليكم السلام. وعليكم السلام. وعليكم. اسمي خالد ما اسمك اسمي خالد اسمي خليل وكيف حالك بخير والحمد لله وكيف حالك أنت بخير والحمد لله. ரைட், இப்ப அதாவது வாசிக்க வரக்கூடியவர் ஒரு அவருடைய பெயரை சொல்லணும் முதலாவது. அடுத்தவர் அவருடைய பெயரை சொல்லி, ரெண்டு பேர் யார் முதல்ல பெயர் சொல்றாங்களோ அவங்க தான் வாசிக்கணும். சரி, ரைட், ஆரம்பிங்க. حميدة. ஓகே. السلام عليكم. وعليكم السلام. اسمي خالد ما اسمك اسمي خليل اسمي خليل கேளுங்க. كيف حالك بخير அதாவது நாங்க சொன்னோம் கைஃப ஹாலுக், அது மாதிரி நிறுத்தணுமா? بخير والحمد لله وكيف حالك أنت بخير والحمد لله. طيب வேற ரெண்டு பேர் அஹ்சன்தும். السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. ரைட், தொடரும். السلام عليكم وعليكم السلام. اسمي خالد. ஓஹோ, நிறுத்துங்க. அதாவது நான் சொன்னேன் வர பேசக்கூடிய ரெண்டு பேர் வரன்ற ஹிவார் தானே, ஒருத்தர் ஹாலித் ஒருத்தர் ஹலீல். யார் இப்ப ஹாலிதா வர போறீங்க? நான் வர்றேன். நீங்க உங்களோட பேர் எங்களுக்கு தெரியாது, நீங்க பேரை தான் சொல்லணும். வசீலா. ரைட். அடுத்தது ஹலீல் யாரு? ஃபாத்திமா. طيب, இப்ப சொல்லுங்க. السلام عليكم. وعليكم السلام. اسمي خالد. கேளுங்க. اسمي خالد ما اسمك ما اسمك اسمي خليل كيف حالك بخير والحمد لله وكيف حالك أنت بخير والحمد لله أنت بخير. அஹ்சன்தும். طيب வேற ரெண்டு பேர் வாங்க, குயிக்கா பேரை சொல்லுங்க, ஆரம்பிங்க.
طيب نبيلة. نبيلة. அடுத்தது யாரு? السلام خالد. عليكم. وعليكم السلام. اسمي خالد، ما اسمك؟ اسمي خليل خليل. كيف حالك؟ بخير والحمد لله وكيف حالك أنت؟ بخير والحمد لله. طيب இப்ப நீங்க கட்டாயமாக இந்த ஹிவார தனியாக நீங்க சொல்லி சொல்லி பார்க்கணும். உங்களால சொல்ல முடியுமா என்றது உங்களுக்கு தெரியணும். நாங்க என்ன உங்களை பத்தி நீங்க சொல்லும் பொழுது இஸ்மி சொல்லி சொல்றது இஸ்மி ஹாலித், இஸ்மி ஜெய்னப். இன்னொரு தரத்துல பேர் கேட்கும் பொழுது மஸ்முக். இன்னொருத்தருடைய சுகத்தை கேட்கும் பொழுது கைஃப ஹாலுக். எங்கள்கிட்ட சுகம் கேட்டவரிடத்துல சுகம் கேட்கும் பொழுது கைஃப ஹாலுக அன்த். நாங்க பதில் சொல்லும் பொழுது பிஹைரின் வல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி இந்த ஹிவாரை நீங்க பலமுறை கேட்கலாம், திரும்ப திரும்ப சொல்லி பார்க்கலாம். நீங்க பயிற்சி அனுப்பும் பொழுது குரூப்ல முதல் பயிற்சியில இந்த ஹிவாரை முழுமையாக நீங்க வாசிச்சு பயிற்சி அனுப்பணும் இன்ஷா அல்லாஹ். ரைட், இப்ப நாங்க அல் ஹிவார் பா, அல் ஹிவாருல் அவ்வல் பா, முதலாவது ஹிவார் பா, இரண்டாவது பகுதிக்கு நாங்க போறோம். ரைட், ஹாதா ஹிவாருன் பைன ஹவுலா வ ஹதீஜா. இது ஹவுலாவுக்கும் ஹதீஜாவுக்கும் இடையில உள்ள ஒரு ஹிவார். இந்த ஹிவார்லையும் நீங்க பாருங்க ஹா ஹா இருக்குது, ஹவுலா, ஹதீஜா. இந்த சொற்கள் பிஹைர், ஹா ஹா அதுகளுக்கு இடையில உள்ள வித்தியாசத்தை நீங்க முயற்சி செய்யுங்க. குறிப்பாக நீங்க குர்ஆன் ஓதும் பொழுது உங்களுக்கு இது தேவை. குர்ஆன் மனனம் செஞ்சவங்க இருப்பாங்க, அவங்கள்ட்ட இந்த உங்களோட எழுத்தை முதலாவதாக திருத்திக் கொள்றதுக்கு நீங்க முயற்சி செய்யுங்க. அதாவது நீங்க மொழியக்கூடிய மொழிச்சல் ஒவ்வொரு ஹர்ஃபையும் எந்த மாதிரி மொழியணும்ங்கிறதுல கவனம் எடுங்க இன்ஷா அல்லாஹ். அது முதல் கட்டமா அது செய்யறது ட்ரை பண்ணுங்க. குறிப்பாக குர்ஆன் மரணம் செஞ்சவங்க இருப்பாங்க, அவங்கள்ட்ட நீங்க ஓதுறது ஒவ்வொரு எழுத்தையும் நீங்க சரியா மொழிறீங்களா அப்படிங்கிறத கேட்டு பாருங்க. ரைட், இப்ப நாங்க அடுத்த ஹிவார், இந்த ஹிவாரை நீங்க 2 முறை ஏற்கனவே சேவம் எடுத்திருப்பீங்க. இப்ப நாங்க 2வது கட்டத்துக்கு வர்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். وعليكم السلام. اسمي خولة. ما اسمك؟ اسمي خديجة. كيف حالك؟ بخير والحمد لله. وكيف حالك أنت؟ بخير والحمد لله. ما اسمك என்றுதான் இருக்கும். ஆனா நாங்க அரபு மொழியில அரேபியர்கள் அந்த காலத்திலிருந்து என்ன செய்ய மாட்டாங்க, கடைசியில வரக்கூடிய ஹரக்கத்தை மொழிய மாட்டாங்க. அதுதான் அரபு மொழிக்குரிய சிஸ்டம். அதே மொழியில தான் நாங்க அதே விதத்துல தான் குர்ஆனே நாங்க ஓதுவோம். குர்ஆன்ல ஹரக்கத்து இருந்தா ஹரக்கத்துல நிறுத்துவோம், வக்ஃப் செய்வோம், சுக்கூன்ல தான் நிறுத்துவோம். ஹரக்கத் சொல்லி நிறுத்த மாட்டோம். மஸ்முகி என்று கேட்க மாட்டோம். மஸ்முக். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்றுதான் நிறுத்தும். ஆலமீன என்று சொல்றது இல்ல. அர்-ரஹ்மானிர் ரஹீம் என்றுதான் நிறுத்துவோம். அர்-ரஹ்மான் ரஹீமி என்று சொல்றது இல்ல. நிறுத்தும் பொழுது சுக்குன்ல தான் நிறுத்துவோம். அதே மாதிரிதான் நீங்க இஸ்மி ஹவுலா, ஹவுலா இந்த ஹாவுல நிறுத்தும் பொழுது நீங்க தஜ்வீதுல படிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி குண்டு தா வந்தால் தா மர்பூத்தா, இங்க நான் சொல்றேன் தா மர்பூத்தா. இந்த தா மர்பூத்தா வந்தால் அதுல நாங்க நிறுத்தினால் எப்படி நிறுத்துவோம்? குர்ஆன் ஓதுறவங்களுக்கு தெரியும் எப்படி நிறுத்துவோம். சத்தத்துல நிறுத்துவோம். சத்தத்துல நிறுத்துவோம். அல்ஹம்துலில்லாஹ் சொல்ற இந்த ஹா சத்தத்துல தான் இங்கேயும் ஹவுலா என்று நிறுத்துவோம். இஸ்மி ஹவுலா மஸ்முக். இஸ்மி ஹவுலா மஸ்முக். ஆனா நடுவுல வரும் பொழுது பாருங்க, இங்க கைஃப ஹாலுக் நாங்க நிறுத்துறோம். ஆனா இடையில வரும் பொழுது கைஃப ஹாலுகி என்ன நாங்க நிறுத்த இல்ல. கைஃப ஹாலுகி அன்த், கைஃப ஹாலுகி அன்த் கேட்போம். ரைட், இது நீங்க இன்ஷா அல்லாஹ் இது முறையும் கவனிச்சுக்கோங்க. நான் திரும்பவும் வாசிக்கிறேன். இதனுடைய அர்த்தம் இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இஸ்மி ஹவுலா மஸ்முக், மஸ்முக் اسمي خديجة. كيف حالك؟ بخير والحمد لله. وكيف حالك أنت؟ بخير والحمد لله. முதல் ஹிவாருக்கும் இந்த ஹிவாருக்கும் என்ன வித்தியாசம்? பேரு, பெண்களுடைய பேர் மட்டும் வித்தியாசம்.
ஆண்பால் பெண்பால். அஹ்சன்த். அதாவது முதக்கர் முஅன்னஸ். அரபியில என்ன சொல்லுவாங்க என்றால் முதக்கர். ஆண்பாலுக்கு என்ன சொல்லுவாங்க? முதக்கர். பெண்பாலுக்கு முஅன்னஸ். முதக்கர் முஅன்னஸ். طيب. இப்ப திரும்பவும் நீங்க கேட்டுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். وعليكم السلام. اسمي خولة. ما اسمك؟ اسمي خديجة. كيف حالك؟ بخير والحمد لله. وكيف حالك أنت؟ بخير والحمد لله. طيب. இப்போது நான் இந்த ஸ்கிரீனை ஷேர் பண்ணாமல் உங்களிடத்துல திரும்ப கேட்க போறேன். இன்ஷா அல்லாஹ் நீங்க சொல்ல போறேன். நீங்க நான் கவனிச்சுக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். وعليكم السلام. اسمي خولة. ما اسمك؟ اسمي خديجة. كيف حالك؟ بخير والحمد لله. وكيف حالك أنت؟ بخير والحمد لله. திரும்பவும் ஒரு முறை. السلام عليكم. وعليكم السلام. اسمي خولة. ما اسمك؟ اسمي خديجة. كيف حالك؟ بخير والحمد لله. وكيف حالك أنت؟ بخير والحمد لله. இப்ப நான் சொல்லும் பொழுது நீங்க கூட்டமாக சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். طيب. السلام عليكم. وعليكم السلام. وعليكم السلام. اسمي خولة. ما اسمك؟ اسمي خديجة. அதாவது எங்களோட நாட்டுல நம்மளோட நாடுகள்ல என்னன்னா ஹதீஜா, ஃபாத்திமா, ஹவுலா அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஹா சத்தம் வராது. ஆனா நாங்க அரபியில சரியாக சொல்வதாக இருந்தால் ஹதீஜா, ஆயிஷா, ஹவுலா, ஃபாத்திமா ஹா சத்தம் வரணும். طيب. كيف حالك؟ بخير والحمد لله. وكيف حالك أنت؟ بخير والحمد لله. وحالك أنت؟ حالك لا حالك. وكيف حالك أنت؟ بخير والحمد لله. طيب. السلام عليكم. அதாவது உங்களோட வீட்டுல உங்களுடைய வீடுகள்ல பேக்ரவுண்ட்ல சத்தம் இருக்குதென்றால் நீங்கள் கதைக்கிற சத்தம் எல்லாம் எங்க அடுத்தவங்களுக்கு எல்லாம் கேட்கும். அதனால பிள்ளைகள் கதைக்கிறாங்கன்னா உங்களோட மைக்கை வந்து நீங்க ஆஃப் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். மைக் ஆஃப் பண்ணிட்டு நீங்க சொல்லலாம். அடுத்த ஆட்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாம இருக்கும். طيب. السلام عليكم. وعليكم السلام. اسمي خولة. ما اسمك؟ اسمي خديجة. كيف حالك؟ யாருடைய மைக்ல இருந்து சவுண்ட் வருது? بخير والحمد لله. وكيف حالك أنت؟ بخير والحمد لله. وكيف حالك أنت؟ بخير والحمد لله.
ரைட். இது வரைக்குமே முஷாரக்கா பண்ணாத ஆட்கள், முஷாரக்காண்டா கலந்து கொள்ளாத ஒருத்தர் வந்து முழுமையாக இந்த ஹிவார வாசிங்க பார்ப்போம். வலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம். யார் பேரை சொல்லுங்க. அதாவது இந்த ஹிவார்லயோ முந்தின ஹிவார் இந்த பாடத்துல இது வரைக்கும் முஷாரக்கா பண்ணாத ஆட்கள். யாரு? ரமீலா. ரமீலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் சலாம். இஸ்மி ஹவுலா மஸ்முக. இப்படி மஸ்முக்கன்னு சொல்லக்கூடாது, மஸ்முக்கின்னு சொல்லக்கூடாது, மஸ்முக் நாங்க நிறுத்துவோம். சரி, மஸ்முக். இஸ்மி ஹதீஜா. கைஃப ஹாலுக் பிஹைரின் வல்ஹம்துலில்லாஹ். வ கைஃப ஹாலிக் அன்த் பிஹைரின் வல்ஹம்துலில்லாஹ். وكيف حالك أنت وكيف حالك أنت بخير والحمد لله. இன்னொருதர் இது வரைக்கும் முஷாரக்கா இந்த கலந்து கொள்ளாதாக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். கொஞ்சம் இருங்க. ஜைனப் ஃபாத்திமா நீங்க வாசிங்க. சார் நான் சொல்லிட்டேன் சார், திரும்பவும் சொல்லவா? சொல்லிட்டீங்களா? ரைட், அப்ப தேவையில்லை. உஸ்தாஸ் நான் சொல்லலங்க உஸ்தாஸ். சொல்லல, இப்பவும் சொல்ல. யார் சொன்னாக்கள் யாரு? இப்ப சொன்ன இவங்களோட பேர் என்ன? ஹைருன்னிசா சொல்லல. ரைட், ஹைருன்னிசா சொல்லுங்க. அடுத்தாக்கள் மைக் ஆஃப் பண்ணி வைங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வ அலைக்கும் ஸலாம். இஸ்மி ஹவுலா மஸ்முக். இஸ்மி ஹதீஜா. கைஃப ஹாலுக் பிஹைரின் வல்ஹம்துலில்லாஹ். வ கைஃப ஹாலுகி அன்த் பிஹைரின் வல்ஹம்துலில்லாஹ். அஹ்சன்தி, பாரக்கல்லாஹு ஃபீக். வேறொருத்தர் நான் சொல்றேன். சொல்லுங்க. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். அமீனா. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். இஸ்மி ஹவுலா மஸ்முக். இஸ்மி ஹதீஜா. கைஃப ஹாலுக் بخير والحمد لله. حالك أنت وكيف حالك بخير والحمد لله. حالك أنت بخير والحمد لله. இன்னொருத்தர் السلام عليكم وعليكم السلام. اسمي خولة مسمك. اسمي خديجة. كيف حالك؟ بخير والحمد لله. وكيف حالك أنت؟ بخير والحمد لله. ايوه احسنت. இப்ப ரெண்டு பேராக யார் ஹவுலா யார் خديجة؟ عايشة هولة ياسمين خديجة. تفضل رايت. السلام عليكم وعليكم السلام. اسمي خالد. اسمي هولة. ما اسمك؟ اسمي خديجة. كيف حالك؟ بخير والحمد لله. وكيف حالك أنت؟ بخير والحمد لله. طيب வேற ரெண்டு பேர். حميدة. فهميدة. طيب. السلام عليكم. وعليكم السلام. சொல்லுங்க.
وعليكم السلام. اسم خولة ما اسمك؟ اسمي خديجة. كيف حالك؟ كيف بخير حالك؟ الحمد لله. وكيف حالك أنت؟ بخير والحمد لله. طيب أحسنتم. வேறு புதிய 2 பேர். رجنا وانا خديجة. خديجة. تفضلي. عائشة. تفضلا. طيب تفضلا. السلام عليكم. وعليكم السلام. اسمي خولة ما اسمك؟ اسمي خديجة. كيف حالك؟ بخير والحمد لله. وكيف حالك أنت؟ بخير والحمد لله. أحسنتم. بارك الله فيكم جميعا. جزاك طيب அடுத்தது யார் வரீங்க? تفضل. السلام عليكم. وعليكم السلام. وعليكم السلام. خالد. خالد போயிட்டாங்க இப்ப. اسمي خديجة. طيب சொல்லுங்க. طيب வேற وعليكم السلام. சொல்லுங்க ஆரம்பிங்க. வேற 2 பேர் புதிய. السلام عليكم. وعليكم السلام. وعليكم السلام. اسمي حولة ما اسمك؟ اسمي خديجة. كيف حالك؟ بخير والحمد لله. وكيف حالك أنت؟ بخير والحمد لله. طيب أحسنتم. புதிய ஆட்கள் கடைசியாக 2 பேர் வாங்க. அடுத்து நான் பயிற்சி. أوفياء. طيب السلام عليكم. وعليكم السلام. وعليكم السلام அல்ல وعليكم السلام. وعليكم السلام. وعليكم السلام. اسمي خولة ما اسمك؟ اسمي خديجة. كيف حالك؟ بخير والحمد لله. وكيف حالك أنت؟ بخير والحمد لله. جنفر طيب. نشا نسرين. طيب جنفر نسرين. نسرين سيستر. السلام عليكم. وعليكم السلام. اسمي خولة ما اسمك؟ اسمي خديجة. كيف حالك؟ بخير والحمد لله. وكيف حالك أنت؟ حالك حالك أيوه. حالك أنت؟ بخير والحمد لله. அதாவது கைஃப ஹாலுக்க என்று எப்ப நாங்க கேட்போம் என்றால் ஆண் பாலாக இருந்தால் வகைஃப ஹாலுக்க அந்தன்னு கேட்போம். பெண் பாலாக இருந்தால் வகைஃப ஹாலுக்கி அந்த. வகைஃப ஹாலுக்கி அந்த. அப்ப நீங்க இதுல ஆண் பாலுக்கும் பெண் பாலுக்கும் இடையில வித்தியாசத்தை பார்த்திருப்பீங்க. மஸ்முக்கி மஸ்முக்க. ஆனா நாங்க நிறுத்தும் பொழுது 2லையும் சுக்கூன்ல தான் நிறுத்துவோம். வெளிப்பட்டு வார இடங்கள்ல வெளிப்படும். உதாரணமா கைஃப ஹாலுக் கி கைஃப ஹாலுக்க. அது நிறுத்தும் பொழுது கைஃப ஹாலுக் என்று நாங்க நிறுத்துவோம். ஆனா இந்த இடத்துல நடுவுல வர்றதுனால கைஃப ஹாலுக்கி அந்த் கைஃப ஹாலுக்க அந்த் என்று இந்த இடத்துல வெளிப்படும். இன்ஷா அல்லாஹ் இந்த ஹிவாரை நீங்க எல்லாருமே திரும்பவும் ஒரு முறை வாசிச்சு பாருங்க. நீங்க சரியா வாசிக்கிறீங்களா உச்சரிக்கிறீங்களான்னு வாய்ஸ் கிளிப்பை போட்டு பாருங்க. ரைட். இப்ப நாங்க பயிற்சிக்கு வருவோம். இந்த பாடம் முடிகிற நேரம் ஆயிட்டு. இந்த பாடத்துல நாங்க முக்கியமா படிச்ச சொற்கள் இந்த சொற்கள் தான். இதை நீங்க ஒரு பார்வையில பாருங்க. இந்த சொற்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் இந்த பாடத்துல இவங்க எதிர்பார்க்கக்கூடிய அடைவு நீங்க அடைஞ்சிருக்கிறீங்க. முதலாவது கைஃப ஹாலுக். கைஃப ஹாலுக். கைஃப ஹாலுக். கைஃப ஹாலுக். ஆண் பால் என்றால் கைஃப ஹாலுக்க. நான் நிறுத்தும் பொழுது கைஃப ஹாலுக் தான் வெளிப்பட மாட்டாது.
கைஃப ஹாலுகி கைஃப ஹாலுகி இது முஅன்னத் கைஃப ஹாலுகி طيب அன்தி அன்தி முஅன்னத் அன்த முதக்கர் அன்தி அன்த அன்தி அன்த நிரந்தர இடம் வரும் பொழுது அந்தன்னு நிறுத்தலாம் அந்தி அந்த் என்கிறது முன்னிலையில உள்ள ஒருவரை குறிக்கக்கூடிய ஒரு பிரதி பெயர் சொல் தான் அந்தங்கிறது தமீர் என்று நாங்கள் அரபியில சொல்லுவோம் தமீர் அதாவது முன்னிலையில இருக்கக்கூடிய ஒரு நீ என்கிறது தான் அது அந்த் அந்த அந்தி மஸ்முக் மஸ்முக மஸ்முகி مسموك مسموكي مسموك مسموكي مسموك مسموكي مسموك مسموك مذكر مسموك مؤنث مسموكي مسموك நாங்கள் தனியாக சாதாரணமாக கேட்கும் பொழுது நிறுத்தும் பொழுது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மஸ்முக் நிறுத்துவோம். நாங்கள் பின்னால் அந்தன்னு போட்டு சொல்லலாம். மஸ்முக அந்த் பெண் பாலா இருந்தால் மஸ்முகி அந்த் அந்த மாதிரி சொல்லலாம். இப்ப நீங்க இந்த சொற்களை கவனிச்சுக்கோங்க. திரும்பவும் இந்த 6 சொற்களை நீங்க சொல்லி பாருங்க தனியாக. நீங்க பயிற்சி அனுப்பும் பொழுது இந்த பாடத்தை ஹிவார் முன்னுக்குள்ள 2 ஹிவாரையும் வாசிக்கிறதோட இதையும் நீங்க வாசிச்சு அனுப்புங்க. அடுத்தது தத்ரீப் பயிற்சி சில் பைனல் இபாரத்தி வஸ்ஸூரத்தில் முனாசிபா. அது என்ன சொல்லியிருக்கிறாங்க என்றால் பொருத்தமான சூறாவுக்கும் சூறா என்றால் இந்த பிக்சர் பொருத்தமான போட்டோவுக்கும் படத்துக்கும் இபாரா என்றால் வாக்கியம் அல்லது வார்த்தை பிரயோகம் அதுக்கும் இடையில நீங்க இணைப்பை ஏற்படுத்தும். ரைட், எதுக்கு எது பொருத்தமோ அதுக்கு இடையில நீங்க இணைப்பை ஏற்படுத்தும். ரைட், இப்ப நீங்க இங்க ஹாதி சூரத்துல் ஊலா இது முதலாவது சூறா, வஹாதிஹி சூரத்து தானியா இது 2வது சூறா. طيب இத வாசிங்க பாப்போம். இதுல என்ன போட்டிருக்கிறாங்க? மாண்டு நீங்க நீட்டினாலே பிழை. மஸ்முக் மஸ்முக் இது எந்த சூறாவுக்குரியது? சூரா ஊலாவுக்கா தானியாவுக்கா? ஊலாண்டா சூரா தானியாவுக்குரியது தானே. மஸ்முக். طيب இத வாசிங்க. மஸ்முக் இது எதுக்குரிய எந்த சூறாவுக்குரியது? சூரா முதலாவது சூரா ஊலாவுக்குரியது. சூரா அஹ்சன்து. طيب اقرأوا يا أخوات اقرأنا هذه. ما هذه الكلمة؟ إذا أنها كلمة أنت. أي سورة؟ أي سورة؟ عند سورة ثانية. سورة ثانية. سورة ثانية. اقرأوا هذه الكلمة. أي سورة؟ سورة الأول. سورة أولى. طيب أحسنتم. طيب اقرأنا يا أخوات هذه العبارة. كيف حالك؟ كيف حالك؟ طيب أي سورة؟ أي سورة؟ سورة ثانية. طيب اقرأنا هذه العبارة. أي سورة؟ سورة أولى. طيب أحسنتم. طيب இப்போது அஜிப் என்ற பதிலளி ஜவாபு சொல். இதுதான் கடைசி பயிற்சி. طيب ஒருத்தர் வாசிங்க இந்த இபாரா உலாவா. இந்த இபாரத்தை வாசிங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். இதுக்குரிய ஜவாப ஒருத்தர் சொல்லுங்க. வலைக்கும் அஸ்ஸலாம். طيب اقرأوا هذه العبارة. مسموك. جواب اسمي حولة. உங்களோட பேரை நீங்க எழுதணும். புத்தகத்துல கேட்டா இந்த இடத்துல நீங்க எழுதும் பொழுது உங்களுடைய பெயரை நீங்க எழுதணும். மஸ்முக் அதுக்குரிய ஜவாபை நீங்க இங்க எழுதணும். طيب இத வாசிங்க. அடுத்தது الجواب اقرأوا هذه الكلمة. اسمي نبيلة. طيب احسنتم. طيب அதே மாதிரி தான் இது. இங்க இது முதக்கருக்கு முஅன்னதுக்கு ரெண்டா பிரிச்சிருக்காங்க. இங்க இஸ்மி என்ன சொல்லணும்? நீங்க
خالد خالد خديجة خالد மேல طيب مسموك என்ன எப்படி வரும் அதுக்கு ஜவாப் எப்படி வரும் اسمي خليل முதக்கருக்கு தான் நாங்க இது பயன்படுத்துறோம். முதக்கருக்கு இது பயன்படுத்துறதுனால இது இந்த இடத்துல முதக்கரான பெயர் ஒன்று வரும் தானே. இந்த கைஃப ஹாலுக் இது முதக்கருக்கு பயன்படுத்துறதுனால முதக்கரான ஆண்பால் உரிய பெயர் வரும். இங்க வந்து முஅன்னத்குரிய பெயர் வரும். طيب انتهينا من الدرس الاول. முதல் பாடத்தை நாங்க முடிச்சிருக்கிறோம். முதல் பாடத்துல உங்களுக்கு இதுக்குரிய பதில் சொல்ல தெரியுமா இருந்தால், இதை வித்தியாசப்படுத்த தெரியுமா இருந்தால், இது உங்களுக்கு வேறு பிரிச்சு தெரியுமா இருந்தால், இதுதான் முதல் பாடத்துல உங்களிடத்துல எதிர்பார்க்கப்பட்டது. ஆனாலும் நீங்க மேலதிகமாக நீங்க பார்த்திருப்பீங்க அரபு மொழியில உங்களுக்கு இப்போ உள்ள குறைகள் என்ன, வாசிப்பு அதுகள் எல்லாம் நீங்க சரி செய்யறதுக்கு முயற்சி செய்யுங்க இன்ஷா அல்லாஹ்.